Hello students, welcome to HIBA Max 12th Standard Business Max Exercise 3.2 இந்த வீடியோல பார்க்கலாம். The 12th question பாருங்க. Given the marginal revenue function 4 by 2x plus 3 whole square minus 1, show that the average revenue function is p is equal to 4 by 6x plus 9 minus 1. So இதை நம்மள proof பண்ண சொல்றாங்க. marginal revenue function தனியா கொடுத்துட்டாங்க. இதை வச்சு இதை நான் கண்டுபிடிக்கிறோம். சரி, சொல்யூஷன்ல ஃபர்ஸ்ட் marginal revenueல கொடுத்திருக்காங்க 4 by 2x plus 3 whole square minus 1. mr எப்படி எழுதலாம்? dr by dx is equal to 4 by 2x plus 3 whole square minus 1. Next in x inside கொண்டு போயிடலாம். dr is equal to 4 by 2x plus 3 whole square minus 1 into dx. denominator இருக்கிறத numeratorல எடுத்துக்கலாம். dr is equal to 4 into 2x plus 3 minus 2 எடுத்துக்கலாம். சரியா? அப்புறம் minus 1. இதுக்கப்புறம் இது integrate பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் லைனில் ரெண்டு பக்கமும் இன்டெகிரேஷன் அப்ளை பண்ணலாம். அப்போ dr integration of 4 into 2x plus 3 minus 2 minus 1 into dx. இப்போ இந்த இன்டெகிரேஷனை ரெண்டுத்துக்குமே நம்ம பிரித்து எழுதிக்கலாம். இது வந்து ஆறாக மாறிடும். integration of 4 2x plus 3 பவரில் minus 2 into dx minus integration of 1 into dx. 4 வந்து கான்ஸ்டன்ட் வெளியே வந்துடும். இப்போ இதை இன்டெகிரேட் பண்ணுறோம். இப்போ இதை இன்டெகிரேட் பண்ணும்போது x 2x plus 3 2 minus 2 plus 1 n plus 1 divided by same n plus 1 and x ஒரு coefficient 2 இருக்கனால அதை denominatorல எழுதிடணும். minus dx integrate பண்ண x 2 1 time 2 2 time cancel பண்ணிடலாம். minus 2 plus 1 value minus 1. next line எழுதும்போது இந்த minus இந்த minus 2 மாத்திப்பேன். ஏன்னா இது வந்து minus 1 அதை minus 2 மாத்திட்டு இந்த லைனை மட்டும் நம்ம எழுதிக்கலாம். r is equal to minus 2 into 2x plus 3 பவர்ல minus 1 minus x and last நம்ம k value எடுத்துக்கலாம். இப்போ இது மைனஸ், இப்போ இது இன்வர்ஸில் இருக்கா, இதை டினாமினேட்டில் கொண்டு வந்துடலாம். r is equal to minus 2 divided by 2x plus 3 minus x plus k. நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை எடுத்துக்கலாம். when x equal to 0 r equal to 0. ஸோ எக்ஸோட இடத்துலையும் 0 ஆரோட இடத்துலையும் 0, அப்போ தான் k வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். r is equal to 0 minus 2 divided by 2 into 0 plus 3 minus 0 plus k. இது 0 ஆகிடும். இப்போ 0 is equal to minus 2 by 3 மட்டும் இருக்கு. ஏன்னா இது கம்ப்ளீட்டாக 0 ஆகிடுச்சு. ப்ளஸ் கே. இப்போ minus 2 by 3 ஆன்சர் வந்தால் ப்ளஸ் 2 by 3 is equal to k. கேவோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ 1ல் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஈக்குவேஷன் 1 எப்படி மாறும்னா r is equal to minus 2 by 2x plus 3 minus x plus 2 by 3 மாறணும். ப்ரூஃப் கண்டுபிடிக்கணும். அதுக்கு r is equal to p into x தெரியும். லாஸ்ட் சம்லையும் பார்த்தோம் இல்லைங்களா? அப்போ p is equal to எப்படி எழுதலாம்? r by x. இதுதான் நம்ம ப்ரூஃப் பண்ணோம். இப்போ r ஓட வேல்யூ நமக்கு தெரியும். therefore p is equal to minus 2 by 2x plus 3 minus x plus 2 by 3. this is divided by x. இப்போ ஒரு டேர்முக்கு கீழேயும் நான் எக்ஸை கொண்டு வருவேன். இப்போ minus 2 divided by x into இது x இங்கே வந்துடும். 2x plus 3 minus x by x plus 2 by 3 into x. அப்படியே டினாமினேட்டரில் நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டா போதும். x கேன்சல் ஆகிட்டு 1 மாறிடும். ஸோ நெக்ஸ்ட் லைன் இது எப்படி மாற்றி எழுதலாம்னா minus 2 by x into 2x plus 3 plus 2 by 3x minus 1. இப்போ இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணுவோம். x இருக்கு. ஸோ இந்த டேர்ம் மட்டும் அன்சைட் கொண்டு போகணும், 3 மட்டும் இன்சைட் கொண்டு வரணும். அப்போ minus 2 3s are 6 plus 2 into 2x plus 3 divided by 3 into x into 2x plus 3. கரெக்டா? அப்புறம் minus 1. இப்போ நெக்ஸ்ட் லைனில் இதை இன்சைட் மல்டிபிள் பண்ணுறோம். இப்போ 4x plus 6. நெக்ஸ்ட் லைனில் நமக்கு minus 6 இருக்கும். 2 இன்சைட் கொண்டு போகும்போது 4x plus 6 divided by கீழே இருக்கிறது எதுவுமே சேஞ்ச் ஆகுது. 3x into 2x plus 3 minus 1. plus 6 minus 6 கேன்சல் பண்ணிடலாம். அப்போ பேலன்ஸ் நமக்கு என்னெல்லாம் இருக்கும்? 4x divided by 3x into 2x plus 3 minus 1. x கேன்சல் ஆகிடும்.
பேலன்ஸ் நமக்கு வேணும் 4/3 into 2x plus 3 minus 1 மட்டும்தான் இருக்கும். இப்போ 3 இன்சைட் கொண்டு போயிடலாம். அப்போ 4 divided by 3 2s are 6 into x plus 3 3s are 9 minus 1 which is equal to p. இதுதான் நம்மள ப்ரூஃப் பண்ணவும் சொல்லியிருந்தாங்க. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டன் முடிச்சிடலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸ் தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் செஷன்ல கேளுங்க. 13th question வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். Friends marginal revenue function is MR is equal to 20 e power minus x by 10 into 1 minus x by 10. Find the corresponding demand function. So demand function கேட்குறாங்க. இதோட demand function நம்ம கண்டுபிடிக்கணும். சால்வ் பண்ணலாம். சொல்யூஷனில் ஃபர்ஸ்ட் marginal revenue கொடுத்துருக்காங்க. MR is equal to 20 into e power minus x by 10 1 minus x by 10. So MR எப்படி எழுதலாம்? dr by dx is equal to 20 into e power minus x by 10 1 minus x by 10. Next line இந்த dx answer கொண்டு போயிடலாம். அப்போ dr is equal to 20 into e power minus x by 10 1 minus x by 10 into dx. இப்போ நெக்ஸ்ட் இன்டகிரேஷன் அப்ளை பண்ணலாம் ரெண்டு சைடும். இன்டகிரேஷன் ஆஃப் dr is equal to integration of 20 e power minus x by 10 1 minus x by 10 dx. இன்டகிரேஷன் ஆஃப் dr வந்து rன்னு எடுத்துக்கலாம் which is equal to இப்போ இதை நான் எப்படி மாற்றி எழுதுனா 20 into e power minus x by 10 minus x by 10 plus 1 மாற்றி எழுதிக்கிறேன். சரிங்களா? ஏன்னா இதை ஒரு ஃபார்முலாவோட நம்ம கம்பேர் பண்ணுவோம் ஒரு ஐடென்டிட்டி மாதிரி. அதனால தான் அது என்னன்னா integration of e power ax into a into f of x plus f dash of x into dx that is equal to e power ax f of x plus c. இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணலாம். 20 கான்ஸ்டன்ட் விட்டுருங்க. e power minus x by 10 அது வந்து e power ax ஓடது. அப்போ a ஓட வேல்யூ வந்து minus 1 by 10 x மட்டும் விட்டுட்டு பேலன்ஸ் எழுதணும். சரிங்களா? அடுத்தது a into f of x. இப்போ a ஓட வேல்யூ minus 1 by 10. அப்போ f of x ஓட வேல்யூ என்ன? x. அப்போ f dash of x x டிஃபரன்ஷியேட் பண்ண 1. ஸோ f dash of x கரெக்டாக வந்துருச்சு. ஸோ இந்த டேர்ம் கரெக்டாக இருந்தால் இது நம்ம ஆன்சராக எடுத்து எழுதிக்கலாம். அப்போ r is equal to e power ax minus 1 by 10 into x f of x இடத்துல x plus c. இங்கே 20 வந்து கான்ஸ்டன்டோடது இருக்கும், அது எழுதிக்கணும். சரியா? லைனில் 20 into e power minus 1 into x minus x by 10 into x plus இங்கே வந்து நம்ம kன்னு எடுத்துக்கலாம் cக்கு பதிலாக. இப்போ நெக்ஸ்ட் k வேல்யூ கண்டுபிடிக்கணும். இதை நம்பர் 1ன்னு எடுத்துக்கலாம். இப்போ இதோட k வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா when x equal to 0 r is also 0. So 0 is equal to 20 into e power 0 by 10 into 0 plus k. So 0 into anything in the term complete 0 ஆயிடும். அப்போ k ஓட வேல்யூ 0 தான். k வேல்யூ 0 first equation நம்ம substitute பண்ணோம். r is equal to 20 e power minus x by 10 into x plus 0 and r is equal to 20 into e power minus x by 10 into x ன்னு எழுதிக்கலாம். அந்த 0 ரிமூவ் பண்ணிட்டு டைரக்டா நம்மளோட ஆன்சர் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். r is equal to p into x. அப்போ நமக்கு வந்து p ஓட தான் வேணும். அப்போ x டிவைடட் பைல கொண்டு வந்துடலாம். இப்போ r ஓட வேல்யூ 20 into e power minus x by 10 into x by x. x cancel ஆயிடுச்சுன்னா p is equal to 20 into e power minus x by 10 மட்டும் இருக்கும். Understand the sum. Thank you so much for watching.